ஸ்ரீராம் குழுமத்தை சார்ந்த அனைத்து பெரியவர்களினுடைய காலடிகளுக்கும் என்னுடைய வணக்கத்தை முதலிலே நான் தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். 142வது பிறந்த நாள் விழாவை மிகச் சிறப்பாக இங்கே கொண்டாடி கொண்டிருக்கின்ற ஸ்ரீராம் குழுமத்தை சார்ந்த மதிப்புக்குரிய பெரியவர் திரு ஜி சுந்தரேசன் ஐயா அவர்களே, இங்கே விழாவை பார்ப்பதற்காக வந்துவிட்டு மேடையிலே அழைக்கப்பட்டு உடனடியாக சிறந்த ஒரு வரவேற்புரையை நல்கி இருக்கின்ற அன்பு சகோதரர் பிரபாகர் பாபு ஐயா அவர்களே, மேடையிலே இருக்கின்ற 3 அருமையான விருதாளர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களும் வணக்கங்களும். விருதுக்காக அவர்களை தேர்வு செய்த குழுவை சார்ந்த பெரியவர்களே, விருது பெற்றிருக்கின்ற பெரியவர் ஐயா பெருமாள் அவர்களே, திருமதி கஸ்தூரி ராஜா அவர்களே, ராஜ்கண்ணன் அவர்களே, இந்த நிகழ்ச்சிக்கு சில காரணங்களால் வர இயலாமல் போன டாக்டர் ஜே ராதாகிருஷ்ணன் IAS ஐயா அவர்கள் வந்திருந்தால் மிகச் சிறப்பான ஒரு உரையை ஆற்றக்கூடிய மிகப்பெரிய வல்லுனர். அதே போல எங்கள் ஔவையினுடைய திருமகனார் ஔவை அருள் அவர்களும் அலுவல் காரணமாக கொஞ்சம் தாமதமாக வருவதாக சொல்லியிருக்கிறார் என்று நான் அறிகின்றேன். இந்த நிகழ்வுக்கு வந்து என்னை பெருமைப்படுத்தி இருக்கின்ற வணக்கத்துக்குரிய பெரியவர் ஐயா லக்ஷ்மணன் அவர்களே, உலகநாயகி அக்கா அவர்களே, இந்த வெளிச்சத்தில் எனக்கு அவ்வளவு பேர் தான் கண்ணுக்கு தெரிகிறது. அடுத்த தலைமுறை பேச்சாளர்களாக மலர்ந்து கொண்டிருக்கின்ற தம்பி சிவசதீஷ் இங்கே இருக்கின்றார், சகோதரி குழந்தை அக்ஷயா இருக்கின்றார். அரங்கத்திலே இருக்கின்ற பெரியவர்களை, சகோதர சகோதரிகளை, சொந்தங்களை எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம். தலைமையுரையையும் என்னுடைய சிறப்புரையையும் சேர்த்து என்னை இங்கே ஆற்ற பணித்திருக்கின்றார்கள். ஒரு 45 to 50 நிமிடம் பேசலாம்னு நினைக்கிறேன். பரவாயில்லையா? வேற ஒன்றும் அஜெண்டா இல்லை. ரெண்டுத்துக்கும் ஒன்றும் பெரிய வித்தியாசம் இல்லை. எல்லாமே மகாகவி பாரதியை போற்றுகின்ற தருவாயில் நாம் ஆற்ற வேண்டிய ஒரு உரைதான் இது. முதல்ல ஸ்ரீராமனுடைய இந்த முயற்சிக்கு என்னுடைய மனமார்ந்த பாராட்டுக்கள். இது எவ்வளவு நாட்களாக இவர்கள் நடத்துகிறார்கள் என்று உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கணும்னாக்க, நான் 12வது வகுப்பிலே படிக்கிற போது இந்த விழா முதல் வருடம் நடந்தது. இங்கே விக்ரமன் ஐயா அவர்களுடைய மகன் கண்ணன் விக்ரமன் ஐயா அவர்கள் இருக்கிறார்கள். அந்த அரங்கின் வாசலில் காஞ்சி ஹோட்டல்னு ஒரு இப்ப இருக்கான்னு எனக்கு தெரியும், காஞ்சி ஹோட்டல் எத்திராஜ் காலேஜுக்கு ஏத்தாப்புல அங்கதான் நடந்தது. காஞ்சி ஹோட்டல் என்னோட அப்பெல்லாம் வந்து தனியா வருவதுன்றதெல்லாம் ரொம்ப கஷ்டம். அங்க ஓலோவை கண்டோமா ஊபரை கண்டோமா, அப்போ இருக்கிற இடத்துல இருந்து பஸ்ஸை விசாரிச்சு கஷ்டப்பட்டு பதட்டத்தோடு அந்த காஞ்சி ஹோட்டல் வாசலுக்கு வந்த விக்ரமன் ஐயா வாசல்னு ஒன்றும் டென்ஷன் இல்லாம மெதுவா வாங்க, நல்லபடியா பேசுங்கன்னு எல்லா மாணவ மாணவிகளையும் வரவேற்று கொண்டிருந்த காட்சி இன்னமும் என் கண்ணிலே இருக்கிறது. அவருடைய பாத கமலங்களுக்கு என்னுடைய வணக்கங்கள். அதற்கு பின்னால் ஜி சுந்தரேசன் சார் தான் நினைட்டு இருந்தார். இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்து கோஆர்டினேட் பண்ணி அன்றிலிருந்து ஆரம்பித்து வாழ்க்கை எங்கெங்கோ போய்விட்டது. விடாப்பிடியாக இந்த விழாவை நடத்த வேண்டும் என்ற ஸ்ரீராம் நிறுவனத்தினுடைய வைராகியமும் என்னுடைய ஞான தந்தை ஔவை நடராஜன் ஐயா அவர்களினுடைய வழிகாட்டுதலும் தான் இந்த விழா இவ்வளவு தூரம் வந்திருப்பதற்கு காரணம் என்று நான் நினைக்கின்றேன். அப்படி விடாப்பிடியாக ஒரு விழாவை நடத்துவதிலே எத்தனை இடைஞ்சல்கள் வர முடியும் என்பதற்கு கணக்கே கிடையாது. உலகநாயகி அக்காவுக்கு தெரியும், நிறைய இலக்கிய விழாக்களை அவர் நடத்தி கொண்டிருக்கிறார். திடீர்னு சர்ப்ரைசஸ் வரும். அது எல்லாவற்றையும் தாண்டி ஒரு விழாவை இலக்கியத்துக்காக மாத்திரமே தொடர்ந்து நடத்தி செல்வது என்பது எளிதல்ல நண்பர்களே. அதை நடத்தி கொண்டிருக்கின்ற ஸ்ரீராம் குழுமத்தினரை
எவ்வளவு பாராட்டினாலும் தகும். இது தலைமையிலே நான் சொல்ல விரும்புகிற விஷயம் ஒரு விஷயம் தான். உங்களில் பலர் அதை ஏற்கனவே கேட்டிருப்பீர்கள். அதை கேட்காத சிலருக்காக இதை நான் சொல்லுகின்றேன். அப்புறம் ஸ்கூலில் படிக்கும்போது தான் முதல்ல பார்ட்டிசிபேட் பண்ணேன் ஸ்ரீராம் விழாவில். கல்லூரி மாணவியாக ஃபஸ்ட் இயர் ஏசி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜியில் நான் படிச்சுட்டு இருந்தபோது ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்டாக நான் இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டேன். கலந்து கொண்ட போது என் கூட கலந்து கொண்டவர்கள் எல்லாருமே இன்றைக்கு தமிழ்நாட்டில் பெரிய பேச்சாளர்களாக இருக்கிறவர்கள் தான். அவர்களை அடையாளம் கண்டு கொண்ட பெருமை ஸ்ரீராமுக்கும் சென்னை கம்பன் கழகத்துக்கும் உரியது. அவங்க 2 பேர் தான் அந்த அளவு ஒரு இலக்கிய அமைப்பு காலேஜில் படிச்சுட்டு இருக்கிறவங்களை ஐடென்டிஃபை பண்ணி அவர்களுக்கு உற்சாகமும் ஊக்குவிப்பும் கொடுப்பது என்பது இன்றைக்கெல்லாம் ரொம்ப கஷ்டம். இன்றைக்கும் செய்கிறார்கள், ரொம்ப கஷ்டம். இன்றைக்கு ஒரு விஜய் டிவியோ ஒரு சங்கரா டிவியோ அந்த மாதிரியான நிகழ்வுகளை நடத்துகிற போது தான் இளைஞர்களால் வர முடிகிறது. அன்றைக்கு அதெல்லாம் எதுவும் கிடையாது. கல்லூரிக்கு ஒரு லெட்டர் வரும், அந்த லெட்டரை பார்த்து கல்லூரியிலேருந்து அதை நோட்டீஸ் போர்டில் தான் போடுவாங்க எங்கள் காலேஜ்லலாம். ஏன்னா தமிழ்துறை கிடையாது, என்ஜினியரிங் காலேஜில் நோட்டீஸ் போர்டில் போட்டு வச்சுருப்பாங்க. அதை பார்த்து ஆர்வம் கொண்டு பேசிதான் இந்த மேடையில் உங்கள் முன்பு நிற்கிற வாய்ப்பு எனக்கு கிடைத்திருக்கிறது. ஃபர்ஸ்ட் இயர் போட்டியில் எனக்கு முதல் பரிசு கிடைத்தது. ரொம்ப பெரிய நல்லா பேசினேன்னு எனக்கு தெரியல. அதற்கு நடுவராக இருந்தவரே அவ்வை தான் நடுவர். முதல் பரிசு கிடைத்தது. கிடைச்சிட்டு ஒரே சந்தோஷம், அப்படியே வானத்தில் பறக்கிற மாதிரி இருக்கும். அந்த மகிழ்ச்சியெல்லாம் அதுக்கு பிறகு கிடைக்காதுங்க வாழ்க்கையில். அது வரைக்கும் பெரிய பெரிய பரிசுகள் கிடைத்தாலும் அந்த பரிசு அது தனி. அப்படியே நான் மிதந்துக்கிட்டே பஸ்ஸில் போயிட்டு இருந்தவ கழுத்தில் இருந்த செயினை யாரோ களவாண்டுட்டு போயிட்டாங்க. நான் ஒரு நடுத்தர மிடில் கிளாஸ் ஃபேமிலி. எங்கள் வீட்டில் 3 பெண்கள். ஒரு 30 வருஷம் முன்னாடி ஒரு வீட்டில் 1 பவுன் தங்க சேர்ப்பது என்பது பெரிய பிரயத்தனம் தான். அப்போ அதையும் தொலைச்சிட்டு நின்னா குறைந்தபட்சம் வீட்டில் என்ன தண்டனை கிடைத்திருக்கும் என்று நீங்கள் யூகிக்கலாம். நான் எங்கள் அம்மா ரொம்ப வித்தியாசமான ஒரு அம்மா. சென்றது இனி மீளாவது மூடரே என்று சொன்ன மகாகவியினுடைய வார்த்தையை நெஞ்சிலே வைத்து போற்றினரும் எங்கள் அம்மா. போயிடுச்சுல்ல, அதை விட்டுடு, அதை பற்றி நினைக்காத, பரிசு கிடைச்சதை நினச்சி சந்தோஷப்படுன்னு சொல்லி எங்கள் அம்மா சொல்லிட்டாங்க. அம்மா அப்படி சொன்னாலும் எனக்கு ஒரு பெரிய வருத்தம். 3 பெண்கள் இருக்கிற வீட்டில் ஒரு 1.5 பவுன் 2 பவுன் சங்கிலியை தொலைப்பது என்பது அப்பெல்லாம், இப்போ இருக்கிற பிள்ளைகளுக்கு எல்லாம் ஜிஜிபி அவ்வளோதானே சோ வாட் அப்படின்றப்போ நாங்கள்லாம் அப்படி பழகலை. அதனால ரொம்ப வருத்தம் எனக்கு. ஈவினிங் பரிசளிப்பு விழா, நம்ம காலையில் போட்டி, ஈவினிங் பரிசளிப்பு விழா. பரிசளிப்பு விழாவுக்கு நானும் எங்கள் அம்மாவும் தான் வந்தோம். விக்ரமன் சார் தான் வாசலில் நின்றுட்டு இருந்தார். அவருக்கு தெரியும் நான் பரிசு வாங்கின மாணவி. அப்போ எனக்கு என்ன ஐடென்டிட்டி? ஒன்றுமே கிடையாது. காலேஜ் ஸ்டூடெண்ட், அவ்வளோதான் சார். வேற என்ன இப்போது இருப்பது போல தொலைக்காட்சி முகங்கள்லாம் அப்போ கிடையாது தானே. வாசலிலே நின்று என்னை வரவேற்று விக்ரமன் சார், கண்ணன் விக்ரமன் நிற்கிறாரு, எனக்கு கண்ணிலே தண்ணி வருது. இப்போ விக்ரமன் சார் என்னை பற்றி கேட்டாரு, முதல் பரிசு வாங்கின மகிழ்ச்சி முகத்தில் இல்லையேன்னு கேட்டார். அவருக்கு நான் யாருன்னு கூட தெரியாது. பரிசு வாங்கினா ஒரு மாணவி, வாங்க உட்காருங்க பரிசு வாங்க, அவ்வளவுதானே சார் சொல்லணும். ஆனா கேட்டார், பரிசு வாங்கின மகிழ்ச்சி முகத்துல இல்லையேன்னு. அப்புறம் நான் சொன்னேன், பஸ்ஸில் போகும்போது அந்த செயினை இது பண்ணிட்டாங்க, அது கூட தெரியாத அளவு நான் சந்தோஷமா போயிருக்கேன். ஏன்னா செயின் ஸ்நாச்சிங்னா நமக்கு தெரியும் இல்லை, யாரோ இழுக்கிறாங்க, அதுவே எனக்கு தெரியல. இல்ல அவர் அவ்வளவு தேர்ந்த ஒரு திருடராக அவர் இருந்திருக்க வேண்டும். உடனே விக்ரமன் சார் என் முகத்தை பார்த்து கண்டுபிடிச்சிட்டார். ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்கின மகிழ்ச்சி இல்லையே, செயின் போயிடுச்சு சார். சரிப்பா, அதை நினச்சி கவலைப்பட வேணாம், பரிசு வாங்கணும். அப்போ பரிசு வாங்குகிற மேடையில பேச வைப்பார்கள். முதல் பரிசு வாங்கின பிள்ளைகளை பேச வைப்பார்கள். இப்போ இவங்க சொன்னாங்க, என்னுடைய மகள் பரிசு வாங்கினது, அவள் முதல் பரிசு வாங்கினா அவளும் இந்த மேடையில் பேசியிருக்கா. அதனால இது ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான மேடை எனக்கு. அப்போ பேசுவதற்கு தயாராக இருக்கும்போது இதெல்லாம் நினைச்சு மனசை வருத்தப்படுத்திக்க வேணான்னு விக்ரமன் சார் சொன்னார். ஆனால் அப்படி சொன்னதோடு அவர் நிற்காமல் நிர்வாகத்திடமும் அதை பற்றி போய் சொல்லி இருக்கிறார் என்பதை நான் பின்பு அறிந்து கொண்டேன். பரிசெல்லாம் வாங்கியாச்சு, வீட்டுக்கெல்லாம் போயாச்சு. ஒரு 2 நாள் கழிச்சு வீட்டில் லேண்ட்லைன் ஃபோன் இருந்தது. அந்த லேண்ட்லைன் ஃபோனுக்கு ஸ்ரீராம் நிறுவனத்திலிருந்து ஒரு தொலைபேசி அழைப்பு வந்தது. வத்சலா ரங்கநாதன் மேடம், அவங்க மறக்க முடியாது. அவங்க சீனியர் மேனேஜ்மெண்ட் லீடர். அப்போ அவங்களுடைய செக்ரட்டரி பேசி மேடம் பார்க்க சொல்றாங்க, அம்மாவோட வாங்கன்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ கூட நான் அந்த பரிசு தொடர்பாக தான் ஸ்டூடெண்ட்ஸை வர சொல்றாங்க,
அப்படின்னு தான் நினைச்சிட்டு போனேன். அன்றைக்கு பவுன் இன்றைக்கு கிராமோட விலை, அன்றைக்கு பவுனோட விலை. அந்த தொகையை கொடுத்து ஸ்ரீராமுக்கு வந்தவங்க யாரும் மன வருத்தத்தோட போகக்கூடாதுன்னு சொல்லி ஒரு தொகையை கொடுத்தாங்க. பரிசு வாங்கின தொகை போகல, அது தனி. இந்த தங்கச்சங்கிலிக்கான ஈடான பணத்தை கொடுத்து குழந்தைக்கு நகை வாங்கி போடுங்கன்னு எங்க அம்மாட்ட சொன்னாங்க. அது எங்க அம்மா அதே மாதிரி நகை வாங்கி என் திருமணத்தின் போதே கூட நான் அதை அணிந்திருந்தேன். ஸ்ரீராம் கொடுத்த சீதனம் என்பதை தாண்டி வேற என்ன சொல்ல முடியும்? அதுக்கு பிறகு நிறைய அனுபவங்கள், எவ்வளவோ நிறுவனங்கள்ல தலைமை பொறுப்பெல்லாம் இருந்து, ஆனா நிறுவனங்களுக்கு இந்த மாதிரியான பார்வை இருப்பது என்பது அரிது நண்பர்கள். அது வாய்ப்பும் கிடையாது அவர்களுக்கு. அவர்களினுடைய ஒரே நோக்கம் என்பது ஷேர் ஹோல்டர்ஸை திருப்திப்படுத்தணும் என்பதாகத்தான் அவர்களுடைய முதல் நோக்கம் இருக்க முடியும். ரெண்டாவது நோக்கமாக வேணா கஸ்டமர் சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கலாம், அதுவே ரெண்டாவது நோக்கம்தான். அது தவிர போட்டி ஒண்ணு நிறுத்தி அதுக்கு பரிசு வாங்க வந்த ஒரு மாணவி வருத்தத்தோடு போகக்கூடாது என்று நினைத்த நிறுவனம் தான் ஸ்ரீராம் நிறுவனம். இத்தனை ஆண்டுகள் கழித்தும் அந்த செய்தியை நான் நிறைய தடவை அதை சொல்லியிருக்கேன், ஸ்ரீராம் மேடையில சொல்லியிருக்கேன். திரும்பவும் பகிர்ந்து கொள்வதற்கு காரணம், அப்படிப்பட்ட காலங்கள் இருந்தன, அப்படிப்பட்ட நிறுவனங்கள் இருந்தன, இப்போதும் இருக்கின்றன. ரொம்ப பெரிய முயற்சி வேணும் தொடர்ந்து இதே பாதையிலே போவதற்கு. எத்தனை இடைஞ்சல்களையும் மீறி இதை நடத்தி கொண்டிருக்கிற அந்த நிறுவனத்துக்கு இந்த நேரத்தில் ஒரு எளிய சொல் மாத்திரமே என்னிடமிருந்து வெளியே வருகிறது, நன்றி என்கின்ற ஒரே ஒரு சொல். வேற என்ன சொல்லிவிட முடியும்? இந்த நிறுவனம் இத்தனை ஆண்டுகளாக இதை நடத்தி பல்வேறு நூல்களை வெளியிட்டு சாதனையாளர்களை கௌரவப்படுத்தி இருக்கிறது. இன்றைக்கு இந்த நிறுவனத்தால் விருதுகளை பெற்ற சாதனையாளர்கள் ஐயா திரு பெருமாள் அவர்கள், அம்மா திரு கஸ்தூரி ராஜா அவர்கள், ராஜ்கண்ணன் அவர்கள் ஆகிய மூவரும் மாபெரும் சாதனையாளர்கள். ஐயா நூலகத்துக்காகவே அவருடைய வாழ்க்கையினுடைய ஒரு குறிக்கோளாக மிகப்பெரிய பணியை ஆற்றி இருக்கின்றார். பள்ளி நூலகத்துக்கு என்று ஆசிரியர்களை அமைக்க வேண்டும் என்பதை ஒரு விழுமியமாக, ஒரு போராட்டமாகவே களத்தில் எடுத்து சென்றிருக்கின்றார். லைப்ரரிக்குன்னு சொல்லி தனி டீச்சர்ஸ் இருக்கணும்ன்றது என்ன லாஜிக்குங்க? நிறைய பள்ளியில் இருப்பாங்களான்னு எனக்கு தெரியல, ஆனால் அது ரொம்ப தேவை, ரொம்ப தேவை. என்னுடைய பள்ளியில் நான் படித்த லேடி வில்லிங்டன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் அரசு பள்ளியில் பெரிய நூலகம் இருக்கிறது. நான் ஒரு முறை போய், என்னுடைய பெரியப்பா ஒரு பெரிய படிப்பாளி, அவர் அவர் இந்தியாவுக்கு வரும்போது வெளிநாட்டில் இருந்தார். இங்கே வரும்போது அவருக்கு வேணுங்கிற நூல்களை எங்கே எடுக்கணும்னு அவருக்கு தெரியாது, அதனால பள்ளி நூலகத்தில் எடுத்துகிட்டு வர சொல்வார். என் பள்ளி ரொம்ப இப்போ 100 ஆண்டுகள் ஆகிறது என்னுடைய பள்ளிக்கு, புராதனமான பள்ளி, நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்தது. அதனால் அவர் எழுதி கொடுக்குற புத்தகத்தை நான் போய் லைப்ரரியிலேருந்து கேட்டு வாங்கிட்டு வருவேன். ஒரு முறை ஹக்ஸ்லி என்று எழுதி கொடுத்துருந்தார். நான் அந்த லைப்ரரியன்ட்ட போய் ஹக்ஸ்லியோடைய புக்கு வேணும்னு கேட்டேன். எனக்கு ஹக்ஸ்லியும் தெரியாது, ஒன்றும் தெரியாது. எங்கள் பெரியப்பா எழுதி கொடுத்துருந்தாரு, அதை படிக்க தெரியும் எனக்கு, அவ்வளோதான். எங்கள் பள்ளி நூலகர் என்ன கேட்டார் தெரியுமா? எந்த ஹக்ஸ்லின்னு கேட்டார். ஐயா கரெக்டாக சொன்னார், எந்த ஹக்ஸ்லின்னு கேட்டார். எனக்கு என்ன தெரியும்? திரும்பவும் போய் எங்கள் பெரியப்பா போய் எந்த ஹக்ஸ்லின்னு கேட்குறேன். எங்கள் பெரியப்பா ஸ்கூலுக்கு அந்த டீச்சரை சந்திச்சார். அது ஹக்ஸ்லியில 2 ஹக்ஸ்லி இருக்காங்கன்னு தெரிந்திருப்பதே மாபெரும் அறிவு. உண்மையிலேயே அவ்வளவு படித்தவர்கள் நூலகத்தினுடைய பொறுப்பாளராக இருந்தால்தான் பிள்ளைகளுக்கு எதை படிக்க வேண்டும் என்று சொல்லுகின்ற ஒரு பேரறிவை, அறிவுக்கான வழியை அடையாளம் காட்ட முடியும். A librarian is not a custodian of books. A librarian is someone who guides students on what to read and how to read. அதனால் அதை ஒரு இயக்கமாக ஐயா எடுத்து சென்றிருக்கின்றார். அதே போல அம்மா கஸ்தூரி ராஜாவினுடைய புத்தகம், அதை சமீபத்தில் தான் நான் வரப்பெற்றேன். மிகச்சிறந்த முறை, ரொம்ப சுருக்கமாக தெளிவான நூலாக எழுதியிருக்கின்றார். அவருடைய நூல்கள் பல ஏற்கனவே வந்திருக்கின்றன. அவருக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். பத்திரிகையாளர் ராஜ்கண்ணன் ஐயா அவர்களை பற்றி தெரியாதவர்களே இருக்க முடியாது.
இங்கே இவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற விருது என்பது அவருடைய பணியில் இன்னும் இன்னும் ஊக்கத்தோடு அவர் முன்னேறி செல்லுவதற்கு அவருக்கு உதவி புரியும் என்று நான் நம்புகின்றேன். விருதாளர்களுக்கு வாழ்த்து சொல்லுவது, விருதாளர்களை அடையாளம் கண்டு அவர்களை ஊக்குவிக்கப்படுத்துவது ஒரு சமூகத்தினுடைய கடமை. அது தனிப்பட்ட நிறுவனங்களினுடைய கடமை மாத்திரமல்ல, அது ஒரு சமூகத்தினுடைய கடமை. எதுக்காக சார் வாழ்நாள் எல்லாம் ஒரு குறிக்கோளுக்காக, ஒரு புத்தகத்துக்காக? எங்க ஐயா லட்சுமணன் ஐயா இங்க வந்திருக்காரு. இலக்கியத்தினுடைய சுவையை தேடி போவதற்காகவே ஒரு வாழ்நாளை செலவழிப்பது என்பது எவ்வளவு கடுமையான பணி தெரியுமா? எங்களை மாதிரி வேறு வேலைகளை செய்து கொண்டு அது டைம் இருக்கிற போது செய்வது என்பதில் அதற்காகவே வாழுவது இது சாமானியம் அல்ல. எனவே இன்றைக்கு அடையாளம் காணப்பட்ட என்ற 3 சாதனையாளர்களுக்கும் தமிழ் சமூகத்தின் சார்பில் என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இது இந்த கைத்தட்டல் எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. நீங்க இன்னும் கூட கைத்தட்டலாம். ஏன்னா எனக்கு இல்லை, அவர்களுக்காக. எனவே இது தொடர்ந்து நடைபெற வேண்டும். அதற்கு மிகப்பெரிய விதத்தில் உதவி செய்து கொண்டிருக்கிற எல்லாருக்கும் என்னுடைய நன்றிகள். அவை நடராஜன் ஐயாவை பற்றி நான் என்ன சொல்லுவது? என்னுடைய தகப்பனாரை பற்றி நான் ஒரு மேடை நீண்ட நேரம் பேசினால் அது எப்படியோ அப்படித்தான் அவையை பற்றி நான் பேசுவது. ரொம்ப வித்தியாசமான ஒரு மனிதர், மிக வித்தியாசமான ஒரு மனிதர். அவர் எங்களுக்கெல்லாம் டிவி வெளிச்சம் கிடைச்சி நாங்கெல்லாம் பேச்சாளர்களான பிறகு அவை அப்பா எங்களை கூப்பிட்டு எங்களோட மகிழ்ச்சியா பேசி, அது பெரிய விஷயம் அல்ல. நாங்கள் யார் என்ற அடையாளம் தெரியாத போது அவர் டைரக்டர் பொசிஷன்ல இருந்தார். தமிழ் வளர்ச்சித்துறையினுடைய இயக்குநராக அவர் இருந்தார். அவருடைய மனைவி டாக்டர் தாரா எனக்கு ரொம்பவும் நெருங்கியவர், என் மனதுக்கு மிக நெருங்கியவர் டாக்டர் தாரா. நான் அவையினுடைய வீட்டில் போய் அங்க சும்மாவே உட்கார்ந்துருப்போம், ஒரு வேலையும் கிடையாது எங்களுக்கு. எப்படி சார் அது சாத்தியமா? அரசு பெரும் பணியில் இருக்கிற ஒருவர், அவருடைய வீட்டுக்கு அதிகாரிகள் போலாம், நண்பர்கள் போலாம், உறவினர்கள் போலாம். நாங்க ஒன்னுத்துக்குமே லாய்க்கு இல்லாத ஒரு காலேஜ் செட்டு ஓயாம அவர் வீட்டுக்கு போய் உட்காந்துருப்போம். அவர் என்ன சொல்றாருன்னு கேட்டுட்டு இருப்போம். டாக்டர் தாரா வந்து கூட இருக்கிற மற்ற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் லா காலேஜ், ஆர்ட்ஸ் காலேஜில் படிக்கிறவங்க. அவர்களுக்கு ரொம்ப நெருக்கடியான கரிக்குலம்னு இருக்காது, கொஞ்சம் இலகுவாக இருக்கு. நான் இன்ஜினியரிங் காலேஜ் ஸ்டூடெண்ட். எங்க விசிஐ யார் இருந்தாங்க தெரியுமா? வாசை குழந்தைசாமி இருந்தார். எங்களை ஒரு நிமிஷம் சும்மா இருக்க விடுவாரு அவரு. வாசை குழந்தைசாமி என்ன சொல்லுவாருன்னா, இன்ஜினியரிங் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் ஏன் ஸ்ட்ரைக் பண்ணல தெரியுமா? அவனுக்கு ஸ்ட்ரைக் பண்றதை பத்தி நினைக்க நேரமே நான் வைக்கிறது இல்லைன்னு சொல்லுவாரு. அவ்வளவு டைட் கரிக்குலம். 8 செமஸ்டர், ஒவ்வொரு செமஸ்டர்லயும் 6 பேப்பர், 3 பிராக்டிக்கல் எக்ஸாம், இது தவிர அசைன்மெண்ட்ஸ், அது இது, இவ்வளவு நெருக்கடி. அதனால நானும் வந்து உட்காந்து, டாக்டர் தாரா ஹாஸ்பிட்டல் இருந்து வருவாங்க. மற்ற பிள்ளைலாம் பரவாயில்ல, நீ ஏன் இங்க உட்காந்துருக்க? என்ஜினியரிங் ஸ்டூடெண்ட் தானே நீ, முதல்ல உருப்படுற வழியை பாரு. அது எனக்கு சொன்னதில்லை, அது டாக்டர் அவை நடராஜனுக்கு சொன்னது. நீ கிளம்பு முதல்ல, உனக்கு செமஸ்டர் இருக்கு, உனக்கு எக்ஸாம் இருக்கு, இங்க உட்காந்து வா. ஆனா அவருக்கு ராஜா இந்த செமஸ்டர் போனா அடுத்த செமஸ்டர் இருக்கு ராஜா. அது அவையினுடைய ஸ்டைல். அது வாழ்க்கையை அப்படி பார்க்கிற ஒருவருக்குள் அவ்வளவு தீவிரமான இலக்கிய விசாரம் இருந்தது என்பதே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு முரண். அது அப்படித்தான் இருந்தார். நான் சென்னை கம்பன் கழகத்தினுடைய முதல் ஆண்டு போட்டி உலகாவுக்குள்ள தெரியும்னு நினைக்கிறேன். திருமகன் எல்லாம் அப்போது எங்களுக்கு அங்க கூட வந்து அதை நெறிப்படுத்துகிற வேலையெல்லாம் செய்யக்கூடியவர் உலகாவினுடைய தம்பி திருமகன். முதல் ஆண்டு 6 போட்டியில நான் பங்கு கொண்டேன். எவ்வளவு பரிசு கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறீங்க? ஒரு பரிசு கூட கிடைக்கல, ஒரு பரிசு கூட நான் பெறவில்லை முதல் ஆண்டு. எனக்கு பெரிய வருத்தம் என்ன, இங்க என்னுடைய அக்கா ஹேமாவினுடைய பேரை சொன்னார்கள். ஹேமா என்னுடைய அக்கா பங்கேற்று பரிசுலாம் வாங்கியிருக்காங்க. நான் என்ன அவ்வளவு நான் வாங்கி காட்டுறேன் பாருங்க. வந்து 6 போட்டியில பங்கேற்று ஒரு போட்டியில கூட எனக்கு பரிசு கிடைக்கல. இது வந்து பெரிய தீவிரமான அவமானம் இது. ஆனா எனக்கு ஒரே ஒரு குணம் உண்டு, அது என்னுடைய அம்மாட்ட இருந்து வந்ததா தான் இருக்கணும். அது ஏன் கிடைக்கலன்னு ஒரு விசாரம் எனக்கு. அந்த ஜட்ஜஸ் எல்லாம் பார்ஷியல் மற்றவங்களுக்கு தான் கொடுத்தாங்க, என்ன கண்டு அவங்களுக்கு பிடிக்கல. இந்த மாதிரி முடிவுகளுக்கு நான் போகலை, நான் போனதும் இல்லை வாழ்க்கையில். அப்படி என்கிட்ட இருக்கிற குறையை நான் சரி பண்ணிக்கணும்னு நினைச்சேன். யாரை போய் கேட்கறது? ஜட்ஜிட்ட போய் எனக்கே பரிசு கொடுக்கலன்னு கேட்டால் அவங்க சண்டை பிடிக்க வரேன்னு நினைச்சிட்டாங்க. எனக்கு தெரிஞ்சது ஒரே ஒரு அட்ரஸ் தான், அண்ணா நகர் அட்ரஸ். அதனால அவையுடைய வீட்டுக்கு போயாச்சு.
அவர் டைரக்டருங்க, அவர் அவ்வளோ பிஸியா இருக்காரு, கார்ல இறங்கி புறப்பட்டுட்டே இருக்காரு. சார் உங்ககிட்ட பேசணும் சார், அதெல்லாம் எவ்வளவு துடுக்குதலும் கூட தெரியல, அவ்வளவு நாங்க அறிவுள்ளவர்களாக இருந்தோம். சார் பேசணும் சார். என்ன ராஜா, என்ன விஷயம்? ஒரு பிரைஸ் கூட கிடைக்கல சார் எனக்கு. நீங்க தானே ஜட்ஜா இருந்தீங்க திருக்குறளுக்கு, அவர் தான் ஜட்ஜு திருக்குறளுக்கு. எனக்கு ஏதோ ஒரு ஆறுதல் பெருசா கொடுத்துருக்கலாம்ல, ஏன் கொடுக்கல? நான் இன்னும் என்ன செய்யணும்? சரி ராஜா கார்ல ஏறி, டைம் இல்லை. எங்க கூட்டிட்டு போறதுனால கார்ல ஏறியாச்சு. நேர சவுந்தரா கைலாசம் அம்மா வீட்டுக்கு கூட்டிட்டு போனார். இங்க இருக்கிறவர்களுக்கு சில பேருக்காவது கட்டாயமா சவுந்தரா கைலாசம் அம்மாவினுடைய மேதா விலாசத்தை பற்றியும் அவருடைய கவிதை செறிவை பற்றியும் தெரிந்திருக்கும். சவுந்தரா கைலாசம் அம்மா வீட்டுக்கு கூட்டிட்டு போனாங்க. அங்க போய் அங்க அவருக்கு லஞ்சு. அவர் எப்போ தனியா வரமாட்டான்னு சவுந்தரா கைலாசம் அம்மாவுக்கு தெரியும், அதனால கூட 2-3 பேர் சேர்த்தா பண்ணி வச்சிருக்காங்க. நீங்க சாப்பிட திடீர்னு ஒருத்தர் வீட்டுக்கு போய், அதுவும் ஜட்ஜு வீட்டுக்கு போய் எப்படி சாப்பிடுறது? உட்கார் ராஜா, சாப்பிடு ராஜா. எங்களையும் சாப்பிட வச்சுட்டு சவுந்தரா கைலாசம் அம்மாட்ட இவர் பேசுற மாதிரி இவர் கேட்கிறாரு, இந்த திருக்குறள்லம்மா இந்த நெடுங்கடலும் தன் நீர்மை குன்றும் தடிந்தெழிலி தான் நல்காதாகிவிடுன்னு ஒரு குறள் இருக்குல்ல, அதுக்கு என்ன அர்த்தம்? அந்த அம்மா விளக்கம் சொன்னாங்க. நெடுங்கடலும் தன் நீர்மை குன்றும், இந்த வரிக்கு அர்த்தமே சொல்ல வேணாம், எல்லாருக்குமே புரியும். கடலும் தன் வளத்தை இழக்கும், எப்போ? தடிந்தெழிலி தான் நல்காதாகிவிடும், வானத்திலிருந்து மழை பொழியவில்லை என்றால் கடலும் தன்னுடைய வளமை குன்றும், இதான் பொருள். அவை என்ன, உடனே சவுந்தரா கைலாசம் அம்மாவை பார்த்து அவை கேட்டாரு, கடலினுடைய வளம் மழையிலிருந்து கிடைக்கிறது தானே என்று கேட்டார். சவுந்தரா கைலாசம் அம்மா கொஞ்சம் யோசிச்சுட்டு, அப்படி தெரியலையே, நதிகளில் இருந்து போற வளம் தானே கடலுக்கு. அப்போ ஒரு ஆராய்ச்சி கட்டுரையை அவை நடராஜன் ஐயா மேற்கோள் காட்டினார். ரொம்ப நாள் நாம எல்லாருமே அப்படிதான் நினைச்சிட்டு இருந்தோம். லியோனார்டோ டா வின்சியினுடைய காலத்துக்கு பிறகுதான் கடலுக்கான வரத்தே மேகத்திலிருந்து தான் கொட்டுகிறது என்பது நிர்ணயிக்கப்பட்டது. டா வின்சியினுடைய காலம் 15ஆம் நூற்றாண்டு, ஆனால் வள்ளுவனுடைய காலம் 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்டது. 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட வள்ளுவன் வானத்தில் பொழிகிற மழைதான் கடலுக்கான வளத்தை கொடுக்கிறது என்று சொன்னது வெஸ்டர்ன் சொசைட்டியை விட நம்ம சொசைட்டி அகேடா இருந்ததுன்றது சொல்லுதா இல்லையா? உங்களுக்கு புரியுதா? உங்களுக்கு அது சவுந்தரா கைலாசம் அம்மாவுக்கு சொன்னது இல்லை, அது எனக்கு சொன்னது. எனக்கு அதுல ஒரு பாடம், ஒவ்வொன்றை பற்றியும் புதிதாக சொல்லுவதற்கு ஏதாவது இருப்பவர்களுக்கு தான் பரிசு கிடைக்கும். இதே பற்றி திருக்குறளை பற்றி 10 பேர் எழுதியிருக்கிற நூலை படித்துவிட்டு அந்த நூலிலே இருப்பதே நான் சொல்லுவதற்கு அந்த நூலாசிரியர்களுக்கே பரிசு கொடுக்க வேண்டியதுதான், எனக்கே பரிசு கொடுக்கணும். அப்போ புதுமை சிந்தனைகளை